ஒரு வீட்டில் சராசரியா எவனோ ஒருத்தன் ஒரு வீட்டில் குடிக்கிறான்னு வச்சுக்கல. இங்க யாரும் குடிக்க மாட்டாங்க, எனக்கு நல்லா தெரியும். ஏதோ ஒரு வீட்டில் ஏதோ ஒரு கணக்கு அப்படி வச்சுக்கீங்களா. ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு குடிக்கிறான். ஒரு மாசத்துக்கு 3000 ரூபாய் கணக்கு வருது. ஒரு ஆண்டிற்கு 36,000 ரூபாய் கணக்கு வருது. ஒரு வருஷத்துக்கு 36,000 ரூபாய் குடிக்கிறான். ஒரு நாளைக்கு 100 ரூபாய்னா 5 ஆண்டு காலம். ஒரு ஆட்சி காலம், ஒரு அரசாங்க ஆட்சி காலம் 5 ஆண்டு காலம். அதுல ஒருத்தன் குடிக்கணும் எவ்வளவுனா 1,80,000 ரூபாய். அப்போ 5 ஆண்டு காலத்துல ஒருத்தன் அரசாங்கத்துக்கிட்ட அவன் சொந்த பணத்தை கொடுக்குறான். எவ்வளவு கொடுக்குறான்னா 1,80,000 ரூபாய் கொடுக்குறான். ஆனா அரசாங்கம் உங்களுக்கு அந்த பணத்தை வச்சுக்கிட்டு உங்களுக்கு இலவசங்கள் எவ்வளவு கொடுக்குதுன்னு தெரியுமா? டிவி ஒன்று, அது எவ்வளோ? 1,800 ரூபாய். அது வெடிச்சு போற டிவி. கிரைண்டர், மிக்சி எவ்வளோ? 1,200 ரூபாய். ஓடாத மிக்சி, இன்னும் 1.5 மாசம் ஓடும். அது அவ்வளவுதான். ஃபேன் கொடுக்குறான் 800 ரூபாய் ஃபேன். அதுக்கப்புறம் ஒரு ஆடு கொடுக்குறான். ஆடு எவ்வளோ? 1000 ரூபாய் ஒரு ஆடு. 4 ஆடு 4,000 ரூபாய் வச்சு. ஒரு மாடு 10,000 வச்சுக்கீங்களேன். இந்த கணக்கெல்லாம் பார்த்தா அவன் கொடுக்குற இலவசம் எவ்வளவுன்னா பார்த்தா மொத்தம் 18,000 ரூபாய் வருது. ஆக ஓம் பணம் எவ்வளவு கொடுக்குறேனே? 1,80,000 ரூபாய் ஓம் பணம் கொடுத்து அவன் கொடுக்குற 18,000 ரூபாய்க்கு இலவச பொருளை வாங்கி நீ அவனுக்கு ஓட்டு போடுற. இதுதான் திராவிடர்களுடைய ஏமாத்து கணக்கு. திராவிட கட்சியுடைய ஏமாத்து கணக்கு. இதுல ஏமாந்து போன நம்பாளு. இப்ப இந்த அம்மா வந்தாங்க. இந்த அம்மா என்ன சொல்றாங்க? நாங்க இலைட் ஷாப், ஒஸ்தி சரக்கு, சீம சரக்கு, ஃபாரின் சரக்கு. நம்ம ஆள் என்ன பண்ணுவான்? 100 ரூபாய்க்கு சரக்கு குடிச்சுவன். என்னடா இருக்கு பார்த்துடலாம்டா சீம சரக்கு. 500 ரூபாய், 500 ரூபாய் குடிச்சு பார்க்கலாம், ஒரு நாள் பார்க்கலாம் என்னதான். அவன் குடிச்சு நல்லதாண்டா இருக்கு. அடுத்த நாள் போவான் 500 ரூபாய்க்கு குடிப்பான். 3ஆவது நாள் போவான் 500 ரூபாய் கொடுப்பான். 4ஆவது நாள் அவனுக்கு எங்க காசு இருக்கும்? அதுக்கு என்ன பண்ணுவான்? திருடுவான், கொள்ளையடிப்பான், கொலை செய்வான், வழிப்பறி செய்வான். இதான் நடக்க போகுது. இந்த திராவிட கட்சியிலுடைய சாராய கொள்கை இதான், அழிவு கொள்கை இதெல்லாம். அதனால இதெல்லாம் நினைச்சு பார்க்கணும், பொதுமக்கள் நினைச்சு பார்க்கணும். பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் இருக்காது. இந்த பிரச்சனையெல்லாம் மக்கள் சந்திக்க தேவையில்லை. இந்த சாராயத்தை சந்திக்க தேவையில்லை. இந்த இலவசங்கள்லாம் கொடுத்து மக்களை சோம்பேறி ஆக்கி தன்மானமா வாழணும். அவனுக்கு என்ன படிப்பை கொடுங்க, இலவசமா கொடுங்க. ஒரு சீன பழமொழி இருக்கு, இஃப் யூ ஃபீட் அ மேன் அ ஃபிஷ் you feed him for a day, if you teach him how to fish you feed him for a lifetime சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்கு ஒரு மீன் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், மீனை கொடுத்தீங்கன்னா அன்னைக்கு மட்டும் அவன் சாப்பிடலாம். ஆனா அவனுக்கு மீன் பிடிக்க கத்து கொடுத்தீங்கன்னா வாழ்க்கை முழுவதும் அவன் சாப்பிடலாம், அதை வச்சு சாப்பிடலாம். இதுதான் எங்களுடைய கொள்கை, நம்முடைய கொள்கை. அவனுக்கு கல்வியை கொடுங்க இலவசமா, வேலை வாய்ப்பை இலவசமா கொடுங்க. அவன் சுய மரியாதையுடன் தன்மானத்துடன் வாழணும். கையேந்தி அம்மா எனக்கு அரிசி போடுங்க, அம்மா கிரைண்டர், மிக்சி, கிராஸ், அதெல்லாம் எதுவும் வேண்டாம், எந்த இலவசங்கள் வேண்டாம். இதுதான் நமக்கும் மற்ற கட்சிகளுக்கும் வித்தியாசம். சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், இதுக்கும் நமக்கும் மற்ற கட்சிகளும் என்ன வித்தியாசம்? மற்ற கட்சிகள்லாம் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், SEZ, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வேணும் சொல்லிட்டு இருக்கான். நம்முடைய விவசாய விளைநிலங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அம்பானி, விஜய் மாலியா, அவனுக்கு ஆசை இல்லை. அவனுக்கு எல்லாம் தாரவார்த்தை கொடுத்துட்டு இருக்கான் அரசாங்கம். டாடா, பிர்லா கிட்ட எல்லாம் தாரவார்த்தை கொடுத்துட்டு இருக்கான் அரசாங்கம். இதுக்கு எதிர்த்து யார் போராடினதுன்னா தன்னந்தனியாக ஒரு தனிநபர் மருத்துவர் ஐயா ஆங்காங்கே சென்று போராடி கொண்டு வருகின்றார். இது வேற எந்த கட்சியும் போராடல. ஐயாவை தவிர பாட்டாளி மக்கள் கட்சி வேற எந்த கட்சியும் போராடல. இது வேண்டான்னு சொல்லி சில்லறை வணிகம் சமீபத்தில் நடக்குது. மத்திய அரசுடைய கொள்கை என்ன கொள்கை? FDI, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், நேரடி அந்நிய முதலீடு. இதுல சில்லறை வணிகத்தில் 51% மேல நாட்டில் உள்ள பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் இங்க வந்து முதலீடு செய்யலான்னு ஒரு முடிவெடுத்தாங்க. அப்பனா என்ன நடக்கும் தெரியுமா? பெரிய பெரிய முதலாளி வால்மார்ட் வருவான், உலகத்திலே பெரிய பன்னாட்டு நிறுவனம் வால்மார்ட். அவன் எங்க வருவான்? மாயவரத்துக்கு வந்து கடையை போடுவான், சீர்காழியில கடையை போடுவான், கும்பகோணத்துல கடையை போடுவான், நாகையில கடையை போடுவான். கடையை போட்டானா மற்ற சிறு வியாபாரிகள் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவான். யாரும் வியாபாரம் செய்ய முடியாது. அவன் வந்தானா முடிஞ்சு போச்சு, எல்லாரையும் விலைக்கு வாங்கிடுவான். இந்த கொள்கையை எதிர்த்தது யாருன்னா ஐயா தான். முதல் எதிர்த்தது யாருன்னா ஐயா தான். ஐயா என்ன சொன்னாரு? பன்னாட்டு நிறுவனம் கூட நாங்க எதிர்க்கல, நாங்க வந்து ரிலையன்ஸ், இங்க உள்நாட்டு நிறுவனம் ரிலையன்ஸே நாங்க எதிர்க்கிறோம். அப்பனா பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் நாங்க உள்ள விட மாட்டோம்.
இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு. நம்முடைய சிறு வியாபாரிகளுடைய வாழ்வாதாரங்கள், வியாபாரிகள் மட்டும் இல்லை, அவர்களை சார்ந்த விவசாயிகளும் வாழ முடியாததெல்லாம். இதெல்லாம் கொள்கை உள்ள கட்சி. இந்த மாற்றங்கள்லாம் வர வேண்டாம்னு சொல்லுகின்ற ஒரே கட்சி நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி தான். ஐயா அழைக்கிறார், ஆணும் பெண்ணும் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார், ஆளும் நேரம் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார். இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மற்ற கட்சிக்கு வேற என்ன வித்தியாசம்? பாட்டாளி மக்கள் கட்சி இஸ் தி ஒன்லி கிரீன் பார்ட்டி ஆஃப் இந்தியா. நம்ம கட்சி இந்தியாவிலே ஒரே ஒரு பசுமையான கட்சி. என்ன கட்சினா நம்ம கட்சி தான். வேற எந்த கட்சியும் பேச முடியாது, தகுதி இல்லை. மற்றவர்கள் 25 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு சாதனை படைத்த ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. நம்ம இந்தியாவில் உலக அளவில் ஒரே கட்சி சொல்லிட்டு எத்தனை ஏரிகள் குளங்களை தூர்வாரி இருக்கின்றோம், மழை நீரை சேகரிக்க வேண்டும் என்று எத்தனை ஆர்ப்பாட்டங்களை செய்திருக்கின்றோம். அதனால இதெல்லாம் வித்தியாசமா நமக்கு மற்ற கட்சிகள் எல்லாம் வித்தியாசம். சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று எத்தனை போராட்டங்கள் நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம். இது மட்டுமா? புகையிலை எதிர்ப்பு, இந்த கொள்கை யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி தான், வேற எந்த கட்சியும் கிடையாது. ஏன் புகையிலை எதிர்ப்பு செய்யறோம்? ஏன்னா சின்ன சின்ன பிள்ளைங்க 10 வயசுல பீடி பிடிச்சானா அவன் 25 வயசுல என்ன ஆகுது? அவனுக்கு கேன்சர், புற்றுநோய், இருதய நோய், மாரடைப்பு, என்னென்ன பிரச்சனை வருதோ, ஆண்மை குறைவில் எல்லா பிரச்சனையும் வந்துட்டு இருக்கு. அப்புறம் அவன் அவ்வளவுதான். அவன் நாட்டுக்கு உற்பத்தி செய்வதற்கு பதிலாக நாடு அவனை காப்பாற்றுவதற்கு உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கணும். இதெல்லாம் திட்டமிட்டு பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாது சட்டம் கொண்டு வந்த யாருன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அமைச்சர், வேற யாரும் கிடையாது. சொன்னாங்க இந்த முதலாளிகள்லாம், புகையிலை பொருட்கள் முதலாளிகள் எவ்வளோ வேணா வாங்கிக்கோ, காசு வாங்கிக்கோ. நான் சொன்னேன், எனக்கு பணம் பெருசு இல்லை, எங்களுடைய இளைஞர்களுடைய நலன் தான் பெருசுன்னு சொன்னேன். இதற்கு எவ்வளவு எதிர்ப்புகள். சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முதலமைச்சர்கள் எதிர்த்தார். 4 முதலமைச்சர்கள் இந்த சட்டம் கொண்டு வர கூட எதிர்த்தாங்க. 120 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்தார்கள். என்னுடைய சக அமைச்சர்கள் எதிர்த்தார்கள். இந்த டுபாக்கோ மாஃபியா சொன்னா அவங்க கொடுமையானவர், கொடூரமானவர்கள், மாஃபியா. அவங்க அவ்வளவு எதிர்ப்பு. எல்லா எதிர்ப்புகள் மீறி ஐயா சொன்னார், எவன் எதிர்த்தாலும் சரி சட்டத்தை நீ கொண்டு வான்னு சொன்னார். கொண்டு வந்த இந்த அன்புமணி ராமதாஸ் கொண்டு வந்த. இன்னைக்கு எவ்வளவு பேர் பாராட்டிட்டு இருக்கா. இதான் எங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசங்கள். நிச்சயமா நாங்க வாய்ப்பு கிடைச்சா நாங்க செய்வோம். நாங்க லாட்டரியை யாரையா ஒழிச்சா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் லாட்டரி, இதுல கேரளாவில் லாட்டரி விற்கிறான், தமிழ்நாட்டில் லாட்டரி விற்கல. அதற்கு யாரு காரணம் தெரியுமா? நம்முடைய ஐயா, தனிநபர் ஐயா, வேற யாரும் கிடையாது. ஐயாவை தவிர வேற யாரும் கிடையாது. ஐயா முடியவே முடியாது, லாட்டரி விற்க கூடாது, விற்கல. அவ்வளோ போராட்டம் லாட்டரி எதிர்த்து. இல்லாட்டி ஏழைகள் வாழ்க்கையை சுரண்டுகின்ற லாட்டரி. ஏன்னா இதெல்லாம் வித்தியாசங்கள் நடந்தது, நாங்கள் செயல்பட்டு நடத்தியது. இதெல்லாம் சும்மா வசனம் பேசுறது கிடையாது, நடத்தியது நாங்கள். அதனால சமூக நீதிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் என்ன? பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்குனதே சமூக நீதிக்காகத்தான். 1 உயிரா 2 உயிரா 21 உயிர்களை தியாகம் செய்து இந்த பின்தங்கிய மக்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி தந்தது யாருன்னா நம்முடைய இனமான காவல மருத்துவர் ஐயா அவர்கள் தானே. 108 சமுதாயங்கள் இதில் பயன்பெற்று இன்னைக்கு அந்த 108 சமுதாயங்களே மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள் இருந்து பொறியாளர்கள் இருந்து எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இதற்கெல்லாம் யார் காரணம்னா பாட்டாளி மக்கள் கட்சி தான் காரணம், ஐயா தான் காரணம், வேற யாரும் கிடையாது. இல்லை. ஆனா இன்னைக்கு சமூக நீதினு சொன்னா நம்மள ஜாதி கட்சின்னு சொல்றோம். இது நம்ம ஜாதி அரசியல் பண்றோமா? நம்ம ஜாதி கட்சியா? யாரையா பண்ணல ஜாதி அரசியல் பண்ணல. இன்னைக்கு அண்ணா திமுக ஜாதியே பத்தி பேசலையா? திமுக காரன் ஜாதி பத்தி பேசவே மாட்டானா? இல்ல விஜயகாந்த் கட்சி பேச மாட்டாங்க, ஜாதியை பத்தி பேச மாட்டாங்களா? எனக்கு என்ன சொல்ற அண்ணா திமுக என்ன சொல்றாங்க? அது என்ன அண்ணா திமுக? அது தேவர் கட்சி. அண்ணா திமுக அது கொங்கு வேளாளர் கட்சி. திமுக அது முதலியார் கட்சி. விஜயகாந்த் கட்சி இது நாயுடு கட்சி. இப்படிலாம் ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம மட்டும் ஜாதி அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இதெல்லாம் இந்த செய்தி எல்லாம் நம்ம மக்கள் கிட்ட போய் இதெல்லாம் சொல்லணும். அதெல்லாம் அதனால எங்களுக்கும் மாற்றத்தை நாங்கள் உருவாக்க வேண்டும். எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று சொல்லுகின்ற இந்த கூட்டம், இது போன்ற கூட்டங்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நாங்கள் புதுமையை நாங்கள் கொண்டு வரோம். மக்கள் தொலைக்காட்சி பாருங்க,
இது ஒன்றே போதும். மக்கள் தொலைக்காட்சி இன்னைக்கு பாருங்க, மற்ற தொலைக்காட்சி எல்லாம் குப்பை, பார்க்க முடியாத. மற்ற தொலைக்காட்சி எல்லாம் வெறும் சினிமாவை போட்டு அங்க குழந்தை குட்டி கூட பார்க்க முடியாது. டிவியில குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நீங்க பார்க்க முடியுமா? அவ்வளவு ஆபாசம். அதுக்கு மேல நிகழ்ச்சிகள், மானாட மயிலாட, இது தேவையாதெல்லாம். சின்ன சின்ன பிள்ளைங்க கட்டி பிடிச்சின்னு ஆடிட்டு இருக்காங்க. கட்டி பூடிடா, இது பாட்டை போட்டு விட்டுட்டு. இதுதான் கலாச்சாரம், இதான் நம்ம எதிர்பார்த்தோம். இதான் திராவிட கலாச்சாரம். இந்த திராவிட கலாச்சாரம் இந்த சாக்கடை கலாச்சாரத்துக்கு சமம். அதெல்லாம் சாராயத்தை கொடுத்து இந்த மானாட மயிலாட போட்ட இந்த திராவிட கலாச்சாரம் அதெல்லாம். அதுக்கு மேல சீரியலை காமிச்சு விட்டான். நெடுந்தொடர்கள் சீரியல். காலையில 9 மணிக்கு அழுவாங்க நம்ம பொம்பளைங்க வீட்டில் டிவியில பார்த்து. ராத்திரி 9 மணிக்கு அழுதுட்டு இருப்பாங்க. அதுல வேற அழுதா பரவாயில்ல, அதுல வேற இவன் வீட்டு மனைவி பக்கத்து வீட்டுக்காரன் எப்படி ஓடி போறது, மாமியார் மருமகளை எப்படி கொலை பண்ணலாம், இவன் கள்ளக்காதலோட இவரு எப்படி ஓடி போ, இதுதான் நடக்குது சீரியல். இதை பார்த்து பார்த்து நம்ம அங்கங்க பிள்ளைங்க அங்கங்க ஓடுதுங்க. இந்த சீரழிவு, இந்த கலாச்சாரத்தை எதிர்த்து மக்கள் அப்படியே திரண்டு வாங்க, எங்க பின்னாலே வாங்க, பொதுமக்களே வாங்க, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்து பாருங்க. நாங்கள் வித்தியாசத்தை நாங்கள் கொடுப்போம், மக்களை ஏமாற்ற மாட்டோம், மக்களுக்காக உண்மையாக நாங்கள் உழைப்போம். இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லை. வேலை வாய்ப்பு இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை? இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. இதான் பெரிய பிரச்சனை. 2001 10 ஆண்டுகளுக்கு முன்பு மொத்தம் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு செஞ்சது எவ்வளவு பேர் தெரியுமா? 49 லட்சம் பேர். இன்னைக்கு எவ்வளவு பதிவு செஞ்சிருக்காங்க? 69 லட்சம் பேர். 10 ஆண்டு காலத்திற்குள் 20 லட்சம் பேர் அதிகமா பதிவு செஞ்சிருக்கிறான். ஆனா எவ்வளவு தெரியுமா வேலை கொடுத்திருக்க அரசாங்கத்தில்? 1,60,60,000 பேருக்கு வேலை கொடுத்திருக்கலாம். அப்ப என்ன சின்ன சின்ன பிள்ளை எங்க போவாங்க? வேலை இல்லாம அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்? ஒன்னு சாராய கடையில் நின்றுட்டு இருப்பான், இல்ல சினிமா தியேட்டர்ல உட்காந்துட்டு இருப்பான். ஏன்னா வேற வழி இல்லை அவனுக்கு. இந்த மாற்றத்தை எல்லாம் கொண்டு வரணும், உருவாக்கணும். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்து பாருங்கள். தமிழகத்தை, எதிர்காலத்தை நாங்கள் மாற்றோம். நான் சொல்ல மாட்டேன் நாங்க தமிழ்நாட்டை சிங்கப்பூரா மாத்துவேன், சிங்கப்பூர் இல்லாட்டி ஹாங்காங்கா மாத்துவேன், சைனாவா மாத்துவேன், நாங்களாம் சொல்ல மாட்டோம். எங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா சிங்கப்பூர்காரன் தமிழ்நாடு வந்து பார்த்து சிங்கப்பூரை தமிழ்நாட்டை நாங்கள் மாற்ற வேண்டும் சொல்லிட்டு அந்த மாற்றத்தை, அந்த முன்னேற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோம். எங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா. அதனால இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அந்த வாய்ப்பினை தான், இதுதான் புதிய வித்தியாசமான அரசியல், வித்தியாசமான பாதை, வித்தியாசமான உணர்வு, வித்தியாசமான நம்பிக்கை எங்களுக்கு கொடுங்க. விலை உயர்வு சமீபத்தில் எல்லாத்தையும் ஏத்திட்டாங்க. இந்த அம்மா ஏத்திட்டாங்க. பஸ் விலையை ஏத்திட்டாங்க, பால் விலையை ஏத்திட்டாங்க, கரண்ட் விலையை இப்ப ஏத்த போறாங்க, உர விலையை ஏத்திட்டாங்க. எல்லாம் விலைவாசி ஏத்தி போச்சு. அதுக்கு முன்னாடி டீசல் பெட்ரோல் எல்லாத்தையும் ஏத்திட்டாங்க. அதெல்லாம் அது மத்திய அரசு. 2 பேரும் சேர்ந்து நம்ம இருக்கிற கோமனை கொஞ்சோண்டு ஒட்டிட்டு இருக்கு, அதையும் உயிர்றாங்க. இப்போ என்ன நம்ம என்ன எங்க மக்கள் எங்க போவாங்க? ஆனா இதெல்லாம் ஏத்த தேவையே இல்லை. இது சரியான நிர்வாகம் கிடையாது. நிர்வாக திறமை இல்லாத திராவிட கட்சிகள் எங்க கிட்ட கொடுத்து பாருங்களேன். ஓராண்டு காலத்திற்குள் இதெல்லாம் நாங்கள் மாற்றி காமிக்கிறோம். என் உயிரினும் மேலான நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். இடைவேளையை தொடர்ந்து என் உயிரினும் மேலான நிகழ்ச்சி தொடர்கிறது. ஐயா அழைக்கிறார், ஆணும் பெண்ணும் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார், ஆளும் நேரம் ஓடி வாங்க ஐயா அழைக்கிறார். ஒபாமா, பராக் ஒபாமா அமெரிக்கா ஜனாதிபதி. 4 ஆண்டுகளுக்கு முன்பு பராக் ஒபாமா யாருன்னு யாருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனா இன்னைக்கு அமெரிக்காவில் ஜனாதிபதி எப்படி வந்தாரு? ஒரே ஒரு கோஷம் போட்டார்.
சேஞ்ச் வி கேன் சொன்னார். எஸ் வி கேன், சேஞ்ச் வி கேன். மாற்றம் நம்மால் முடியும். மாற்றம் சொல்லுங்க, மாற்றம் நம்மால் முடியும், நிச்சயமா முடியும். அந்த மாற்றத்தை நம்மால் உருவாக்க முடியும். நாம் எல்லாம் சேர்ந்த இங்க வந்திருக்கின்ற இளம் சிங்கங்கள், இளம் தளபதிகள், வெறி பிடித்த இளம் சிங்கங்கள், என்னோட தம்பிகள் எல்லாம் சேர்ந்தீங்கன்னா போதும், வேற யாரும் உள்ள விட முடியாது. மாற்றத்தை நம்ம உருவாக்குவோம். குறிப்பாக இந்த மாவட்டம் நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கை. ஐயா 10 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார், நாகை மாவட்டத்தில் எங்களுக்கு மயிலாடுதுறை மாவட்டம் வேணும்னு சொன்னார். மயிலாடுதுறை தலைநகரமாக கொண்டு ஒரு மயிலாடுதுறை மாவட்டம் கொண்டு வாங்க வேணும்னு சொன்னார். இதெல்லாம் எப்ப நடக்கும்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி வந்து நடக்கும். அதனால இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த திராவிட கட்சிகள் போதும், 45 வருஷம் போதும், எல்லாம் அதுக்கு மேல போனோம், வீட்டுக்கு போட்டோம். ஏன்னா இவங்க துரோகங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. தமிழ் மக்களுக்கு செய்த துரோகங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. வசனம் பேசி பேசியே நம்மளை ஏமாத்தினாங்க. கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம தமிழ் மக்கள் அங்க மீனவர்கள்லாம் எங்க ஏன் சொல்றான், இலங்கைக்காரன் எங்க கச்சத்தீவு பக்கத்தில் போய் மீன் பிடிக்கிறான், அவன் இளைஞர்கள் அங்க சொல்றான். ஏன்னா இந்த கச்சத்தீவை அவங்க கிட்ட கொடுத்துட்டான். யாரு கொடுத்தானா? திமுக கொடுத்தாங்க, அண்ணா திமுக கொடுத்தாங்க. ஆனா இவங்க மாறி மாறி உண்ணாவிரதம் இருப்பாங்க, கடிதம் எழுதுவாங்க, அறிக்கை விடுவாங்க. இதுதான் இவங்களுக்கு வேலை. நம்மளும் ஓஹோ உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, பரவாயில்லையா, லெட்டர் எழுதுறாங்க, முதலமைச்சர் பிரதமர் லெட்டர் எழுதுறாங்க, அரே பரவாயில்லையா, அறிக்கை பொதுக்கூட்டம் பேசுவான் பார், வாய்க்கீழியே பேசுவான். இந்த திமுக அண்ணா திமுக மீட்டிங்ல விட்டா வாய்க்கீழியே பேசுவான், நாங்க தான் இது. ஆனா காரணமே அவன் தான், அதை பேச மாட்டான், அது தெரியாது. அப்படியே அவ்வளோ கோர்வையா பேசுவான் வசனம். இதுக்கெல்லாம் திராவிட, இதெல்லாம் ஏமாற வேண்டாம். இனி வருங்காலத்தில் மக்கள் ஏமாறுற மாதிரி தெரியல. இலங்கை தமிழர் பிரச்சனை, இலங்கை படுகொலை, இது சாதாரண கொலையாது. நம் தமிழின மக்கள், கடல் கடந்த மக்கள் அங்கே இலங்கையில் கொடூர முறையில கொலை செஞ்சாங்களே, அதை வேடிக்கை பார்த்தாங்களே இந்த திராவிட கட்சிகள். இது மன்னிக்க முடியாத துரோகம், இது மன்னிக்க முடியாத குற்றம். ஏன் இந்த அம்மா மட்டும் என்ன இப்ப சொல்றாங்க, இந்த அம்மா நாங்க தீர்மானம் போடுவோம். அன்னைக்கு என்ன பண்ணாங்க, ஆட்சியில் என்ன பண்ணாங்க, ஜெயலலிதா என்ன பண்ணாங்க, ஆட்சியில் தீர்மானம் போட்டாங்க. சட்டமன்றத்தில் என்ன தீர்மானம், நம்முடைய மாவீரன் பிரபாகரனை இந்தியா கொண்டு வந்து தூக்கிலிட வேண்டும் தீர்மானம் போட்டாங்க. யாரும் ஜெயலலிதா போட்டாங்க, இதே ஜெயலலிதா போட்டாங்க. ஆனா இன்னைக்கு தமிழ் மக்கள்கிட்ட அப்படியே பாசம் வந்துடுச்சான். ஏன் இவர் மட்டும் என்ன பண்ணாரு, 2009 எல்லாம் முடிஞ்சு போச்சு, அங்க எல்லாம் கொண்டு குவிச்சுட்டான், ராஜபக்சே கொண்டுட்டான். ஆனா இவர் என்ன உண்ணாவிரதம் இருக்கிறாராம் கலைஞர், எவ்வளவு 1/2 மணி நேரம் உண்ணாவிரதம். அப்புறம் சொல்றார், நான் 1/2 மணி நேரம் உண்ணாவிரதம் உடனே அங்க மக்கள் நான் காப்பாத்திட்டேன் அறிக்கை. இதெல்லாம் மக்கள் நம்பினாங்க. இன்னும் எவ்வளவு காலையா இதெல்லாம் நம்பிட்டு இருக்கு போறீங்க? போதையா, நம்மதுன்னு போதையா, எங்களை நம்புங்கய்யா, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கய்யா. நாங்க இதெல்லாம் வசனம் எல்லாம் பேச மாட்டோம்யா, உழைப்பையா, மக்களுக்கு உழைப்பையா. தமிழ்நாடு இளைஞர்களே எங்க பின்னால வாங்க, எங்களுடைய கோரிக்கை, அன்பான வேண்டுகோள், தமிழக இளைஞர்களே எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள், எங்க பின்னால வாருங்க. காவேரி பிரச்சனை சாதாரண பிரச்சனை, அதெல்லாம் இந்த பகுதி மக்கள் எல்லாம் வாழுது எதெல்லாம் காவேரினால. ஆனா இவங்க ஒப்பந்தம் போட்டாங்களாம், ஏமாந்து ஒப்பந்தம் போட்டாங்களாம். இன்னைக்கு அப்படியே தண்ணி கொடுத்துட்டான் பாரு, அவன் அவங்ககிட்ட அப்பப்போ பிச்சை எடுக்க வேண்டியதா இருக்கு. அவன் வரகுந்த அந்த வெள்ளம் வந்த உடனே தண்ணி திறந்து விடுறான், அதுல கணக்குல